நடிகை கௌதமி பிரதமர் நரேந்திர மோடியை டெல்லியில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார். இதுகுறித்து நமது செய்தியாளர் நிரஞ்சனுடன் அவர் பகிர்ந்து கொண்டவற்றை இப்போது பார்க்கலாம். நடிகை கௌதமி இன்றைய தினம் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசியிருக்கின்றார். எது தொடர்பான பேசியிருக்கிறார் என்பது தொடர்பான பல்வேறு விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மேம், இன்னைக்கு எந்த விஷயத்துக்காக பிரதமர் நரேந்திர மோடியை நீங்கள் சந்திச்சிங்க? நாங்கள் லைஃப் அகெயின் அப்படின்னு சொல்லி ஒரு சோஷியல் வெல்ஃபேர் ஒரு சோஷியல் ஒர்க்குக்கான ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சிருக்கோம். அண்ட் சில மாதமாக அதுக்கான எண்ணங்கள் என்ன, எய்ம்ஸ் அண்ட் அம்பிஷன்ஸ் என்ன, அது அடையிறதுக்கான வழிகள் என்ன, அப்படி எல்லாத்தையும் பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி இப்போ லான்ச் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. ஸோ பண்ணுறது கண்டிப்பாக ஒரு ஆல் இண்டியா லெவலில் பண்ணணும், அதாவது ஆல் இண்டியா லெவலுக்கு வளர்த்தி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நாட்டுடைய பிரதமர் உடைய பிளெஸ்ஸிங்கில் ஆரம்பித்தா அது ரொம்ப ஒரு அருமையான விஷயம் இருக்குன்னு பட்டுச்சு எங்களுக்கு. ஸோ அவர் ரிக்வெஸ்ட் பண்ணோம், அவர் அப்ளைச் பண்ணி அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு. அண்ட் ஹி வாஸ் வெரி கைண்ட். அவர் வீட்லேயே சந்தித்தோம். அண்ட் ஐ திங்க் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 30 minutes உட்காந்து ரொம்ப ரொம்ப ஆர்வமாக ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர் யோசித்து பதில் சொல்லி சஜஷன்ஸ் கொடுத்து ரெஃபரன்சஸ் கொடுத்து, அதாவது நாங்கள் இப்போது ஹெல்த்தில் யோகாவில் சில விஷயங்கள் எல்லாம் நாங்கள் பண்ணணும்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு நீங்கள் இவரை போய் மீட் பண்ணலாம். அவர் நிறைய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணுறாரு. அவர் மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட். அவர்கிட்ட நீங்கள் பேசலாம். எஜுகேஷனில் சில விஷயங்கள், சில ஐடியாஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கும் சில ரெஃபரன்சஸ் எல்லாம் கொடுத்தாரு. அண்ட் எவ்ரி திங் வாஸ் ரெலவெண்ட். எவ்ரி திங் நாங்கள் நினைக்கிறது கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு, ஒரு வார்த்தை கூட எக்ஸ்ட்ரா சொல்லாமல் அழகாக புரிஞ்சுக்கிட்டு சொல்லியிருக்காரு. ஓகே, இப்போ நீங்கள் இந்த கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இது பண்ணுறதுக்கு நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ என்ன மாதிரியான இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ண போகிறீங்க? இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு வரணும்னா என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ஒரு இம்பேக்டை கொண்டு வரக்கா என்னெல்லாம் பண்ண போகிறீங்க அதில்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு மட்டுமே இல்லை. லைஃப் அகெயின் அப்படிங்கிற ஒரு இது எப்படி உருவாகிடுச்சுன்னா, எனக்கு கேன்சர் வந்தது. என் கூட ஒர்க் பண்ணுற சில ஃப்ரெண்ட்ஸ், சகோதரிகள், அவங்களும் பல விதமான சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் எல்லோரும் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, அது போயிட்டுருக்கும்போது அந்த பாதையில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஐயோ என்ன இப்படி அப்படின்னு ஒரு ஐடியா ஒரு ஃபீலிங் வந்தாலும், ஏதோ ஒரு நாளைக்கு கண் முழிச்சு ஐயோ முடிஞ்சு போச்சு, லைஃப் அகெயின் இருக்குது, தேர் இஸ் லைஃப் அகெயின் அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் நாங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சுன்னு எனக்கு நல்லா குணமான பிறகு நான் நிறைய பேர்கிட்ட பேச ஆரம்பித்தேன். அதாவது இந்த மாதிரி எனக்கு நடந்தது, ஸோ வாட், யூனோ தெர் இஸ் லைஃப் அகெயின், வி டூ கண்டினியூ அப்படிங்கிற ஒரு மெசேஜ் நான் சின்ன சின்ன மேடையிலையும் ஒருத்தர் 2 பேர்கிட்ட பேச ஆரம்பித்ததுலேயே எனக்கு புரிஞ்சுது. இட் மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் டு ஹியர் ஃப்ரம் சம்படி. ஸோ அந்த மாதிரி ஒரு தாட்டில் ஆரம்பித்து கேன்சர் அவேர்னஸ் அண்ட் கேன்சர்லேருந்து இப்போது ட்ராவல் ஆகிட்டு வர்றவங்களுக்கு இது ஒரு நல்ல ஹெல்ப்பாக இருக்கும்னு சொல்லி கேன்சரோட ஆரம்பித்தோம். தவிர லைஃப் அகெயினுடைய ஸ்கோப் எவ்வளோ, இட்ஸ் அ மச் வைடர் திங். கேன்சர் இஸ் ஒன் திங் வி டாக் அபவுட். So it's about life, it's about overcoming challenges, it's about living the best life you can live. Thank you so much, ma'am. All the best. அவர் கூறியதை போல தான் இந்த புற்றுநோய்க்கு எதிரான இந்த விழிப்புணர்வு பிரச்சாரமாகத்தான் தற்பொழுது தொடங்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு தேசிய அளவில் வரவேற்பு கிடைக்க வேண்டும், இதன் மூலம் நிறைய பேர் பயனடைய வேண்டும் என்பதுதான் அனைவரது எண்ணமாகவும் இருக்கின்றது. தலைநகர் டெல்லியிலிருந்து புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பவன்குமாருடன் நிரஞ்சன்.